ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கான நெய்வேத்திய பிரசாதமான அப்பம் அந்த ரெசிபி தாங்க பார்க்குறோம். இது கார்த்திகை தீபத்திலே வந்து இந்த அப்பம்லாம் செய்வாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் நான் கோதுமை மாவு செய்ய போகிறேன். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் நான் 100 கிராம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து 1/2 கப் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கு இதை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. எந்த ஒரு பாகுபதமும் தேவையில்லை. நார்மலாக வந்து கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கரைச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நார்மல் சின்ன வாழைப்பழம்னா நீங்கள் 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி பவுலில் வந்து நான் வந்து இதை நல்லா மையாக அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் அரைச்சி வச்ச வாழைப்பழ விழுதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு பார்த்தீங்கன்னா வந்து நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கார்டமம் அதாவது ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம ஏற்கனவே கரைத்து வைத்த ஜாகரியை வந்து இதில் வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுமாதிரி ஏன் வடிகட்டுறோன்னா அதில் ஏதாவது கல் மண் அது இருக்கும், அதுக்கு தான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு கட்டிப்படாமல் வந்து இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி கேட்டு கரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதே வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றினா இந்த மாதிரி கொஞ்சமாவது கெட்டி பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் தனியாக ஊற்றினா நம்மளுக்கு ஆப்பம் வந்து கரைஞ்சிரும். அவ்வளோதான். இதை வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ திறந்துடலாம். பாருங்கள், ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெயில் பொரிச்சுக்கிறது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் இந்த கரண்டி அளவுக்கு நான் வந்து அப்பத்தை ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம வந்து எடுத்து ஒரு கரண்டியாக வந்து இப்போ எண்ணெய் சட்டியில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க. எண்ணெய் காயறது கொண்டு ஊற்றாதீங்க. பாருங்கள், இப்போ ஒரு கரண்டியை நான் போட்டு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. ஒட்டுக்காமல் போட்டிங்கன்னா வந்து அது ஒட்டிக்கும். பாருங்கள், ஒரு 4 போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நல்லா வேகட்டும். வெந்துருச்சுன்னா அதே எண்ணெய் பொங்குறது நின்றும். பாருங்கள், இந்த பதத்தில் வந்து எடுக்கணும். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வந்து வேக வச்சிங்கன்னா தான் உள்ளெல்லாம் வேகும். இப்போ நம்ம வந்து தட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா அப்பமும் எடுத்தாச்சு. தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதில் வாழைப்பழம் கோதுமைலாம் சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதாரண ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இது மாதிரி நவராத்திரிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.